திமுக கூட்டணி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டுங்க. நீங்கள் வந்து 2019 கொள்கை கூட்டணி இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ புதுசாக ஏதோ கூட்டணி விஷயம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா திமுக கூட்டணி வந்து கட்டுக்கோப்பான கூட்டணி, கொள்கை கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பான கூட்டணி, மாநில உரிமைகளுக்காக, சமூக நீதிக்காக, மத சார்பின் கொள்கையை மீட்டெடுக்கிறதுக்காக, பாசிச சக்தியை முறியெடுக்கிறதுக்காக உருவான கூட்டணி. எங்கள் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறது தொகுதி பங்கீடு, அப்புறம் சீட் ஷேரிங் அலோகேஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது விரைவில் ஒரு சுமூகமான முடிவை வந்து தமிழ்நாட்டு முதல்வரும் காங்கிரஸ் தலைமையிலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முடிப்பாங்க. ஏன்னா இப்போ இன்னும் நீங்கள் எஸ்ஏஆர் வேலையை இன்னும் முடியாமல் இருக்குது. எஸ்ஏஆர் வேலை வந்து இவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ்ஏஆர் வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஃபைனல் ரோல் வந்ததுக்கப்புறம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கோம். அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வரும். அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறும். இல்லை, பேசிக்கலாக நீங்கள் போன 2021 அப்புறம் எப்பொழுதும் தேர்தலுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரமாக அது அமையும். ஸோ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் தேர்தல் நாட்கள் அறிவிச்சதுக்கப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். நல்லா ஒரு தரமான மக்களுக்கான தேர்தல் இருக்கே அது ரிலீஸ் ஆகும். ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து மருத்துவத்துறைக்கு வந்து நிதி குறைச்சிட்டே வராங்க சார். அந்த ஆண்டோட 10% இந்த ஆண்டு குறைச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து மருத்துவ கட்டமைப்பு எந்த சார் பாதிக்கும்? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது எல்லா உலக நாடுகளை பார்த்தீங்கன்னா தன்னோட ஒட்டுமொத்த உற்பத்தி, அதாவது ஜிடிபியில் கிட்டத்தட்ட 2.5 3 விழுக்காடு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதாவது சுகாதாரத்துக்கு. இங்கே நம்ம டாக்டர் லக்ஷ்மண் சார் இருக்காங்க, நானும் ஒரு மருத்துவராக சொல்கிறேன், அந்த துறை சார்ந்தவர்களாக இருக்கிறனால சொல்கிறேன். நான் 2017 வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் தேசிய மருத்துவ ஆணையமோட அடிப்படை என்னன்னா, அந்த ஒன்றிய அரசோட நிர்பந்தம், அதாவது ஒரு பட்ஜெட் அப்பவும் மினிமம் 2.5% ஜிடிபி அலாட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா, அதாவது வருடம் என்ன ஆகுதுன்னா, அந்த நிதி ஒதுக்கீடு வந்து 1.5 விழுக்காடு கீழே போய் வந்து நிற்குது. இது ஒன்று. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1.5 விழுக்காடை பிரித்து பார்த்தீங்கன்னா அது 75 விழுக்காடு மாநில அரசோட செலவினங்கள். அந்த 1.5 விழுக்காடில் 25 விழுக்காடு தான் ஒன்றிய அரசால் நடத்தப்பட்ட நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடு தான் அது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வழியாக நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. இன்னொரு மோசம் என்னென்னா, உங்கள் ஊடக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, செஸ் தனிநபர் வருமானம், அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு 4 விழுக்காடு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு கட்டிகிட்டு இருக்கோம். செஸ் வரி என்பது மாநிலங்களுக்கு பகிர்ந்தப்படாத வரிகள். அது 4 விழுக்காடில் கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 15,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மருத்துவத்துக்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த 4 வருஷத்துக்கு கணக்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஒதுக்கீடு ஏறணும்ல. செஸ் வரி என்பது எதுக்காக நீங்கள் பெறப்பட்டீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணணும். அப்போ 15,000 கோடி ரூபாய் வருஷம் செஸ் வரி மூலம் சுகாதாரத்துக்காக ஒன்றிய அரசு கலெக்ட் செய்யுது. ஆனால் அந்த ஒதுக்கீடு செய்யாமல் ஜிடிபியில் வந்து சுகாதாரத்துறைக்கு குறைச்சிட்டே இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, சில தேசிய திட்டங்கள், இப்போ NHM இருக்குது, நேஷனல் ஹெல்த் மிஷன், நேஷனல் அர்பன் மிஷன், நேஷனல் ரூரல் மிஷன். இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிபி நோய்களுக்கு ட்ரீட் பண்ணுறோம். இப்போ வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி உருவாக்கி இப்போ நம்ம ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி NHM மூலம் நம்ம வந்து அந்த லேபர், அந்த மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு சேலரி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட சம்பளத்தை வந்து உயர்த்தி கொடுக்க முடியல. இன்னொன்று, இது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கனால இப்போ நிறைய பேர் பணி நேரத்தை கேட்குறாங்க. அவங்க வந்து ஒன்றிய அரசோட திட்டங்களில் கீழே இருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசு ஒழுங்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னா 3 விழுக்காடு மேலே சொன்னாங்கன்னா, இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் ஒரு மாநிலத்தில் இருக்க நேஷனல் ஹெல்த் மிஷன் தேசிய திட்டத்துக்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு நம்ம நிரந்தர வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். இப்போ ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்டர் லேபரை கொடுக்கறனால தான் பல்வேறு குறியீடுகளை நம்ம இந்தியா வந்து பின்னோக்கி போகுது. இப்போ கடந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது நிறைய வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க, நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜாக? 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 2021. அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. 91 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட வாக்குறுதினால் ஒன்றிய அரசு கிட்ட நிலுவையில் இருக்கு. அதில் ஒரு 10 வாக்குறுதிக்கான அரசாணைகள் வந்து இன்னொரு 2 வாரத்தில் வந்துடும். அப்போ எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 84% ஸ்ட்ரைக் ரேட்.
இதே நீங்கள் எடப்பாடி அவர்கள் வந்து 2016 அவங்க ஆட்சி வந்தாங்களே 2வது தடவை 11 16 அவங்க அறிக்கையோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள 12% தாண்டல. அவங்க வந்து பல்வேறு திட்டங்கள் சொன்னாங்க, மொபைல் ஃபோன் திட்டங்கள் சொன்னாங்க, ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கடல் சார்பில் இருக்க வணிகத்தை நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, மெட்ரோ ரயில் பதிலாக மோனோ ரயில் திட்டங்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஸ்ட்ரைக் ரேட் 13%, எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 84% கிராஸ் பண்ணியிருக்கோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்ட உள்ள வாக்குறுதிகள் ஒன்றிய அரசோட சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத காரணத்தினால்தான் அதுவும் முழுமையடைமையாக இருக்குது. அதை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கிட்ட நிர்பந்தம் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் வந்து சார் மக்களுக்கான இலவச திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கான ஐடியா இருக்கா சார்? இல்லை, நீங்கள் வார்த்தை இலவசமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு நம்ம சொல்கிறோம், விடியல் பயணம் சொல்கிறோம், இது எல்லாமே இலவசங்கள் கிடையாது. மக்களோட வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் பெண் உரிமை சம்பந்தமும் கல்வியிலையும் மக்களை மூலதனம் செய்யும் மானுடத்தன்மை உயர்த்தும் திட்டங்கள் தான் அந்த மாதிரி திட்டங்கள். அது பலமான திட்டங்களாக வரும். நீங்கள் ட்ரெய்லர் கேட்குறீங்க, இல்லை பேப்பர் லீக் மாதிரி முன்னாடியே கேட்குறீங்க. அஃபிஷியலாக வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் டேட்ஸ் இஷ்யூ பண்ணக்கப்புறம் எங்களை தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கட்டாயம் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காப்பி வரும், அப்போ தெரிஞ்சுப்பீங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரெய்லர் கேட்குறீங்க. டெஃபினட்டாக இது மகளிருக்கான அரசு, பெண்ணுரிமைக்கான அரசு, உங்களுக்கு எல்லாமே தெரியும், திராவிட மாடல் அரசு. டெஃபினட்டாக வந்து இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமே என்ற ஸ்கீமில் இங்கே தேர்தல் இருக்க அமையும். சார், இப்படி போட்டி அறிவிக்கிறதுனால நிதி நெருக்கடி ஏற்படாது? அடிப்படையில் நீங்கள் வந்து பீகாரில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்தவங்களை வாய முட்டை எதுவும் பேச மாட்டீங்க. மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் அப்போ ஒரு அறிவிச்சுட்டு அப்புறம் தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் பேரை இலவச திட்டங்களை தவிர்த்ததை நீங்கள் பேச மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்ச ஒன்றிய அரசை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் அவுட்கம் சொல்கிறேன். இப்போ திட்டக்குழுல இருக்க மகளிர் உரிமை தொகையினால அவுட்கம் என்ன? பெண்கள் சேமிக்கிறாங்க, பெண்கள் மருத்துவ எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஊட்டச்சத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சிறு சிறு கடன்களை கம்மி பண்ணியிருக்காங்க. மைக்ரோ சர்க்குலேஷனால் என்ன ஆகுதுன்னா விலைவாசி வந்து கட்டுப்பட்டு இருக்க மகளிர் உரிமை தொகை திட்டம். விடியல் பயணம் கிட்டத்தட்ட 888 ரூபாய் சேமிக்கிறாங்க பெண்கள். அவங்களோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சமத்துவம் இருக்கு. கார்ப்பரேட் டாக்ஸ் 1 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்களே, இதனால பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லை, பின்னாடி போயிருக்கு. டாலர் லெவல் குறைஞ்சிருக்கா? 91 ரூபாய் ரேஸில் இருக்குது. அப்போ அவுட்கம் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இருக்க மாதிரி நீங்கள் இலவசங்க என்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப இது வந்து மக்களுக்கு வந்து கொச்சைத்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 15,000-20,000 ரூபாய் சம்பளத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை நிர்ணயம் பண்ணனால மக்கள் வந்து தெளிவாக தங்கள் செலவினையில் பண்ணுறாங்க. இன்னும் இல்லை, இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அரசோட நிதி சுமை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னும் தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி ஆக்ட் படி நம்ம வந்து கடனுக்கு வருவாய்க்கும் விழுக்காடு 3.5க்குள்ளே தான் கண்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எகிரவே இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுதா? 55 விழுக்காடு கடனுக்கும் வருவாய்க்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க நிர்ணயிச்சது 50%, ஆனால் தமிழ்நாடு 27-28% கண்டெயின் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுத்த வரம்புக்குள் தான் கடனுக்கும் உள்ள உற்பத்திக்குள்ள விழுக்காட்டில் சமூக நல திட்டங்களும் கொடுத்து அதனத்தை நிதி மேலாண்மையும் பண்ணிட்டு இருக்க ஒரே அரசு திராவிட மாடல் அரசு.